வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகம் தியாக சிகரம். அதில் 81ஆம் அத்தியாயம் பூனையும் கிளியும். பொன்னியின் செல்வர் ஊகித்து ஆருடம் கூறிய வண்ணமே நடந்தது. குந்தவி தேவியும் வானதியும் திருவையாற்றில் இருந்த சோழ மாளிகை போய் சேர்ந்ததும் அங்கேயே பல்லக்கையும் பரிவாரங்களையும் நிறுத்தினார்கள். செம்பியன் மாதேவியும் அவருடைய மகனும் மருமகளும் கோவிலுக்கு சென்றிருப்பதை தெரிந்து கொண்டார்கள். தாங்களும் கோவிலுக்கு போவதாக மாளிகை காவலர்களிடம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வீரனை மட்டும் துணைக்கு அழைத்து கொண்டு ஜோதிடர் வீட்டை தேடி சென்றார்கள். ஆம், குடந்தை ஜோதிடர் அங்கே வெள்ளத்தில் தமது வீடு அடித்துக்கொண்டு போகப்பட்ட பிறகு திருவையாற்றுக்கு வந்துவிட்டார். நகரில் கிழக்கு ஓரத்தில் காவேரி கரையில் சிறிய வீடு ஒன்று கட்டிக்கொண்டு அங்கே குடியிருக்கத் தொடங்கினார். இனிமேல் பழையாறை நகரை காட்டிலும் தஞ்சாவூர் அதிக முக்கியத்துவம் பெறலாம் என்று அவர் ஜோசியத்தின் மூலம் அறிந்து கொண்டதும் ஒருவேளை அவர் திருவையாற்றுக்கு வந்து குடியேறியதற்கு காரணமாயிருக்கலாம். ஜோசியர் வீட்டின் வாசற்படியில் அவர்கள் பிரவேசிக்கும் போதே உள்ளே இருந்து மிக இனிய மழலை குரலில், வாருங்கள் வாருங்கள், ஆடலரசிகளே வாருங்கள், நடன ராணிகளே வாருங்கள் என்று யாரோ வரவேற்றதை கேட்டு தேவிமார்கள் இருவரும் வியப்படைந்தார்கள். முன்னே ஒரு முரட்டுச் சீடனை காவற்காரனாக வைத்திருந்தவர் இப்போது இப்படி பரிந்து உபசரித்து அழைப்பதற்கு யாரை அமர்த்தியிருக்கிறார் என்ற எண்ணத்துடன் உள்ளே பிரவேசித்தார்கள். கூரையிலிருந்து தொங்கிய கூண்டில் அழகிய பச்சைக்கிளி ஒன்றை கண்டதும் அவர்களுடைய வியப்பு நீங்கியது. அந்த பச்சைக்கிளியும் தலையும் இப்படியும் அப்படியும் அசைத்து குன்றிமணி போன்ற அதன் சிறிய கண்களால் அவர்களை உற்று பார்த்துவிட்டு மறுபடியும் வாருங்கள் ஆடல் அரசிகளே வாருங்கள் என்றது. கிளியின் குரலையும் பெண்மணிகளின் பாதச்செலம்பின் ஒலியையும் கேட்டுவிட்டு ஜோதிடரும் உள்ளே இருந்து கூடத்துக்கு வந்தார். தேவிமார்களை பார்த்து திடுக்கிட்டவராய், வாருங்கள் தேவிமார்களே வாருங்கள், இந்த குடிசை இன்றைக்குத்தான் பாக்கியம் செய்தது என்றார். பச்சை கிளியும் தன் பவளவாயை திறந்து, இந்த குடிசை இன்றைக்குத்தான் பாக்கியம் செய்தது என்றது. ஜோதிடர் அதை பார்த்து, சிச்சி, சற்று நேரம் சும்மா இரு, வாயை மூடிக்கொள் என்றார். ஐயா, அதை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள்? வருகிறவர்களுக்கு நல்ல முறையில்தான் வரவேற்பளிக்கிறது. தினம் தினம் இங்கு பலர் வந்து இந்த குடிசையை இன்றைக்குத்தான் பாக்கியம் செய்த குடிசையாக செய்வார்கள் போலிருக்கிறது. அதிலும் இங்கே ராணிகளும் அரசிகளும் ஓயாமல் வந்து கொண்டிருப்பார்கள் போலிருக்கிறது என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. வாருங்கள் நடன ராணிகளே வாருங்கள் என்றது கிளி. ஜோதிடர் மறுபடியும் அதை அதட்டிவிட்டு, தேவிமார்களே மன்னிக்க வேண்டும், திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருவையாற்றுக்கு வந்திருந்த போது வீதிதோறும் ஆடல் அரங்குகளை கண்டார். அவற்றில் மங்கைமார்கள் நடனம் பயிலும்போது பாதச் சதங்கைகள் கலீர் கலீர் என்று ஒலிப்பதையும் கேட்டார். அவருடைய தெய்வீக பாசுரங்களிலும் பாடியிருக்கிறார். அந்த நாள் போலவே இன்றைக்கும் இந்த திருவையாற்றில் நடனக்கலை பயிலும் நங்கைமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி ஜோதிடம் கேட்க இந்த குடிசையை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு உகப்பாக இருக்கட்டும் என்று இந்த கிளிக்கு இவ்வாறு சொல்ல பழக்கி வந்தேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றார். இன்றைக்கு அந்த ஆடல் அரசிகள் நடன ராணிகள் யாரையும் இங்கே காணவில்லையே என்றாள் குந்தவை. தேவி, இன்றைக்கு திருவாதிரை திருநாள் ஆகையால் ஆடல் அரசிகளும் நடன ராணிகளும் ஐயாற்று இறைவன் சந்நிதியில் சேவை செய்ய போயிருப்பார்கள். ஆனால் உண்மை அரசிகளாகிய நீங்களே வந்துவிட்டீர்கள். இந்த குடிசை பாக்கியம் செய்தது, நான் பாக்கியம் செய்தவன் என்று பரவசமாக கூறினார். ஜோதிடர் பிறகு, தயவு செய்து அமருங்கள், இந்த ஏழையிடம் என்ன கேட்க வந்தீர்களோ அதை கேளுங்கள், தெரிந்தவரையில் சொல்கிறேன் என்றார். இளவரசிகள் இருவரும் உட்கார்ந்தார்கள். குந்தவை ஒரு முறை பெருமூச்சு விட்டு, ஜோதிடரே, என்னத்தை கேட்பது? இந்த ஜோதிட சாஸ்திரத்திலும் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் முதலில் கேட்கத் தோன்றுகிறது என்றாள். தேவி, தாங்கள் இப்படி கேட்டால் நான் என்ன செய்ய சொல்லட்டும்? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் உண்மை, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது பொய்தான் என்று சொன்னார் ஜோதிடர். நான் ஜோதிட சாஸ்திரத்தில் பூரண நம்பிக்கை வைத்துத்தான் இருந்தேன். ஆனால் அந்த சாஸ்திரம்தான் என்னை கைவிட்டு விட்டதே. எந்த விதத்தில் தங்களை கைவிட்டு விட்டது அம்மணி? தாங்கள் ஜோதிடம் பார்த்து சொன்னபடி எது நடந்திருக்கிறது? என் தமையன் இப்படி அகால மரணமடைவான் என்று நீர் எப்போதாவது என்னிடம் சொன்னீரா? நான் சொல்லலாமா தேவி? தெரிந்திருந்தாலும் என் வாயை திறந்து சொல்லலாமா?
சொல்லியிருந்தால் என்னையும் பாண்டி நாட்டு ஆபத்துதவிகளுடனே சேர்த்திருக்க மாட்டார்களா? ராஜ குடும்பங்களையும் ராஜாங்க காரியங்களையும் பற்றி ஏதோ பொதுப்படையாகத்தான் சொல்லலாம். கண்டம் இருக்கிறது, இடையூறு வருகிறது, கெட்ட கிரகம் பார்க்கிறது என்று சொல்வதே ஆபத்தானது. மேலும் ஆதித்த கரிகாலரின் ஜாதகம் என்னிடம் இல்லவும் இல்லை, அதை நான் பார்த்ததும் இல்லை என்றார் ஜோதிடர். நீங்கள் பார்த்திருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டீர்கள். சொல்லியிருந்தாலும் அந்த விபத்தை தடுத்திருக்க முடியாதல்லவா? அது எப்படி முடியும் தாயே? நான் என்ன பிரம்மாவா? எழுதின எழுத்தை பிரம்மாவினால் தான் அழித்து எழுத முடியுமா? அப்படி என்றால் ஜோதிடம் பார்ப்பதால் என்ன பயன் ஜோதிடரே? தாயே, இது என்ன இப்படி கேட்டீர்களே?